Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Though no one joins me, still I will follow. Though no one joins me, still I will follow. Though no one joins me, still I will follow. No turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. No turning back, no turning back. Turning back, no turning back. இந்த மூன்றாவது நாள் வாலிபர் ஜெபவார கூட்டங்களிலே ஆவலோடு கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நம் சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழே நாம் படிக்க போகிற மூன்றாம் நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கிராசிங் கல்ச்சுரல் பேரியர்ஸ், கலாச்சார தடைகளை தாண்டி என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். கலாச்சார தடைகளை தாண்டி, கிராசிங் கல்ச்சுரல் பேரியர்ஸ். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அக்கறையில் உள்ளோர் மீது அக்கறை காட்டுவோம். கன்சர்ன் ஃபார் தி அதர் சைடு. நமக்கு அப்பால் இருக்கிறவர்கள் யார், அக்கறையில் இருக்கிறவர்கள் யார் என்றால், நேற்று படித்தோம் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் இந்து மதம், ஹிந்துயிசம். அதர் சைடு மீன்ஸ் அதர் ரிலிஜியஸ் குரூப்ஸ். இந்து மதத்தை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போறோம். தென்னாசியாவில் பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 120 கோடி பேர், அதாவது 1.2 பில்லியன் மக்கள் இந்துக்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அதாவது உலக ஜனத்தொகையில் 15% பேர் இந்து சகோதர சகோதரிகள். இந்தியா, நேபாளம், வங்காளதேசம், இலங்கை நாடுகளில் நாம் எங்கு திரும்பினாலும் திருவிழாக்கள், கோயில்கள், விசேஷ நாட்கள், பண்டிகைகள், பக்த கோடிகள் என்றுதான் நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்து மதம். இந்து மதத்தை புரிந்து கொள்ள இந்து சகோதர சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்காக இந்த நாளிலே ஜெபத்தோடு நாம் ஆயத்தமாவோமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் எங்களை செமையான வழியிலே நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று இயேசுராஜா சொல்லி இருக்கிறீர். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த ஒரு தடை யாருக்கு ஏற்படாதபடி தேவன் வழி நடத்துங்க. கர்த்தாவே எங்களோடு பேசும். இப்படி மெல்லி சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்து சகோதர சகோதரிகளை நாம் புரிந்து கொண்டால் இந்து மதத்தை புரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாரும் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். நமக்கும் இந்துக்களுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கின்றன? சிமிலாரிட்டிஸ் ஆஃப் எஸ்டிஏஸ்,
Seventh-day Adventists and Hindus. முதலாவது என்னவென்று பார்த்தால் ஃபேமிலி வேல்யூஸ். நமக்கும் இந்துக்களுக்கும் இந்த குடும்ப விழுமியங்கள் ஏறக்குறைய ஒன்று போலவே இருக்கும். குடும்பத்தில் அன்பு, பண்பு, பக்தி, ஒருவரை ஒருவர் மதித்தல், சேவை உணர்வு, அதாவது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் என்ற இப்படிப்பட்ட குடும்ப மதிப்பீடுகள், குடும்ப விழுமியங்கள் நம்மிடமும் இருப்பது போலவே இந்துக்களிடமும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்துக்களிடத்துல அந்த குடும்ப ஒற்றுமை, குடும்ப பாசம் கூடுதலாகவே இருக்கும். குடும்பமாக குலதெய்வ தொழுகை செய்வதில் இந்து சகோதர சகோதரிகள் மிகவும் கருத்தாக தீவிரமாக இருப்பார்கள். இரண்டாவது, நமக்கும் இந்துக்களுக்கும் பார்த்தால் குடும்பத்திற்கு தலை யாரு, குடும்ப தலைவன் யார் என்றால் அப்பா தான். தகப்பனே குடும்ப தலைவன். ஃபாதர் இஸ் த லீடர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் குடும்பத்தில் என்பது இந்துக்கள் பெரிதும் மதித்து போற்றுவார்கள். இன்னைக்கு நம்மிடத்திலும் அப்படித்தான் இருக்கிறது நம்புறேன் அட்வென்டிஸ்ட் குடும்பங்களில். மூன்றாவது, சமுதாயத்தில் நன்னடத்தை, குட் கான்டக்ட் இன் சொசைட்டி. சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும் என்பதை மதிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், அப்படியே பெரும்பான்மையான இந்துக்கள் நடக்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஆகவே சமுதாயத்தில் நன்னடத்தை, நாம் அப்படித்தானே சமுதாயத்தில் எப்படியெல்லாம் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறோம். நிறைய பிரசங்கங்கள் கேட்குறோம், படிக்கிறோம், ஓய்வு நாள் பாடமாக படிக்கிறோம். ஆனால் நம்ம நன்றாக நடக்கிறோம் என்பது நமக்கே நிச்சயமாக உணர முடிகிறதா என்று யோசித்து பார்ப்போம். நாலாவது நமக்கும் இந்துக்களுக்கு உள்ள ஒரு ஒற்றுமை என்னவென்றால் மனிதாபிமானம், ரெஸ்பெக்டிங் ஹியூமனிட்டி, அதாவது மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற அந்த நற்பண்பு இந்துக்களிடத்திலே இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பெற்றோரை மதித்தல், பெற்றோர்கள், பெரியவர்கள், ஹானரிங் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். அன்பானவர்களே, வேதாகமம் அதைத்தானே போதிக்கிறது. நாமும் அப்படி செய்கிறோம் அல்லவா? அதனால தான் பாருங்கள், இந்துக்கள் மத்தியில் ஜெயந்தி கொண்டாடுதல், அதாவது முன்னோர்களை மதித்து, இப்போ காந்தியடிகள் இருக்கிறாரு, முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார், இப்படிலாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடுவார்கள், விழா எடுத்து நடத்துவார்கள். இதெல்லாம் அவர்கள் இந்து சகோதர சகோதரிகள் பெரியோர்களை மதிக்கிறார்கள் என்பது பொருள். பெற்றோர்கள், இறந்து போன பெற்றோர்களுக்கு இந்த தவசமெல்லாம் வைப்பாங்க, சரிங்களா? அதாவது தங்கள் பெற்றோரை மதித்து அவர்கள் அப்படி செய்வார்கள். அன்பானவர்களே, நாம் அப்படி செய்கிறது கிடையாது, தவசமெல்லாம் வைக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை மரித்து போயிருந்தால் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள், அவர்கள் குணங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம் அல்லவா? ஆகவே நமக்கும் இந்துக்களுக்கும் சில காரியங்களில் நல்ல ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இந்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் ஹிந்து பீப்புள் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அவர்களுடைய பக்தி வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஃப் ஹிந்துஸ். இது முதல் காரியமாக பார்ப்போம். ரெண்டாவது, ரட்சிப்பு, சால்வேஷன், ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு இருக்கிற கண்ணோட்டம் என்ன என்றும் படிக்க போகிறோம். முதலாவது, பக்தி வாழ்க்கை. இந்த இந்து சகோதர சகோதரிகள் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். பல தெய்வ வணக்கம் உண்டு. ஒரே ஒரு தெய்வத்தை வணங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். பல சடங்குகள், சாங்கியங்களை பின்பற்றுகிறவர்களும் இந்துக்களிலே அநேகர் உண்டு. சில நேரங்களில் அவங்களுடைய சடங்குகள், சாங்கியங்கள் நமக்கு புரிவதில்லை. அதே போல நாம் ஆலயத்தில் செய்யக்கூடிய பல காரியங்களும், திருவிருந்து, இந்த மாதிரி காரியங்களும் அவங்களுக்கும் புரியுறது கிடையாது. பொதுவாக இந்துக்கள் சர்ச் என்றாலே மாதா கோயில் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச், போப்பு தான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் என்று பொதுவாக நினைக்கிற இந்துக்களும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த இந்து சகோதர சகோதரிகளுக்கு ஆன்மீக விஷயங்களை குறித்து அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அநேகருக்கு உண்டு. தேவன் அன்புள்ளவர், அவர் எல்லாரையும் பார்க்கிறார், பராமரிக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு புதுமையானது. ஏன் அப்படின்னா,
பொதுவாக இந்து சகோதர மத்தியில் பார்த்தீங்கன்னா சாமி கண்ணை குத்திரும், அடிச்சிரும், அருவா தூக்குற சாமி, அப்படி இப்படி தான் பார்த்துருக்குறோம் நாம். ஆனால் தேவன் அன்பானவர் என்ற உண்மை அவர்களுக்கு மிகவும் புதுமையானது. ஆகவே God is love என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் உணர்வு அவர்களுக்கு இயல்பாகவே அதிகம் உண்டு. சரிங்களா? இது அவர்களுடைய கடவுள் பக்தி கடுத்த காரியம். இன்னும் போப்போ படிக்கலாம். ரெண்டாவது என்னவென்றால் ரட்சிப்பு, சால்வேஷன் என்று எடுத்துக்கொண்டால் இவங்க என்ன நம்புகிறாங்க? இந்துக்கள் மோட்சம் சேர வேண்டும் என்று அவர்கள் நம்புவது உண்மைதான். அதாவது வைகுண்டம், சிவலோகம் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அப்படி சொர்க்கலோகம் மோட்சம் போய் சேர்வதற்கு அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது, தனிநபருடைய பொறுப்பு அது என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்சத்துக்கான தகுதி ஒரு நபர் இந்த உலகத்தில் தனிப்பட்ட முறையில் அவன் எப்படி வாழ்கிறான், தனிநபருடைய பொறுப்பு என்பது இந்துக்களுடைய கொள்கை. அதை ஒரு அட்டவணையாக நாம் பார்க்கலாமா? பாருங்களேன். இந்து மதம் இந்த ரட்சிப்பை குறித்து, அதாவது மோட்சம் சேர்வதை எப்படி நம்புகிறார்கள் என்றால், முதலாவது மறு ஜென்மம், ரீஇன்கார்னேஷன், அதாவது 7 ஜென்மங்கள் அப்படிலாம் நம்புகிறாங்க. இந்த ஜென்மத்தில் மனுஷனாக இருக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் பூச்சியா, புழுவா, அல்லது ஒரு விலங்கா இப்படிலாம் மாறுவேன், இப்படிலாம் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ என்னுடைய செயல்கள் அடிப்படையில் நான் அடுத்த ஜென்மம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செயல்களை ரெண்டாவது பார்க்குறோம், கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா என்றால் செயல்கள். நான் என்ன செயல்கள் செய்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த ஜென்மத்தில் நான் இந்த பிறவி எடுப்பேன், அந்த பிறவி எடுப்பேன் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. மூணாவது, அவர்கள் வைத்திருக்கிற ஒரு புனித புத்தகம் என்னவென்றால் பகவத்கீதை. 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் அப்படின்னு நமக்கு தெரியும். புராணங்கள், இதிகாசங்கள் இப்படி நிறைய வச்சிருக்கிறாங்க. 4வதாக நான் பார்த்தால் தினமும் கடவுள் வழிபாடு இந்துக்களுக்கு, பெரும்பான்மையான இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்களேன், நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வச்சுருப்பாங்க. தினம் சாமிக்கு பூ படைப்பார்கள், மலர்கள் படைப்பார்கள், உணவு படைப்பார்கள். ஏன் இறந்து போன முன்னோர்களை கூட தெய்வங்களாக வழிபடுவார்கள். இதெல்லாம் இந்துக்களிடத்தில் இருக்கிறது. இப்படிலாம் செய்வது அவர்கள் ரட்சிப்படைவதற்கு அல்லது மோட்சம் சேர்வதற்கு முக்கியமான செயல்கள். இந்த பகவத்கீதையை பின்பற்ற வேண்டும், வேதங்கள் புராணங்களில் உள்ள காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ரட்சிப்புக்கு அடுத்த நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள். சரி, நம்முடைய நம்பிக்கை என்ன ரட்சிப்பை குறித்து என்றால், அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறோம் பாருங்களேன். பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று கூட சொல்லலாம். ஒரே வாழ்க்கை, ஒன்லி ஒன் லைஃப். நம்ம 2வது ஜென்மம் 3வது ஜென்மம் அதெல்லாம் நம்புறது கிடையாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம். 2வது, ரட்சிப்பு என்பது தேவனுடைய செயல். சால்வேஷன் இஸ் an act of God. அது இலவசமான ஈவு. தேவன் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதாவது நாம் இதை செய்யறதுனால அதை செய்யறதுனால நமக்கு ரட்சிப்பு, சொர்க்கம், பரலோகம் அப்படிலாம் கிடையாது. அது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வழியாக எதை கொடுத்திருக்காருன்னா பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹோலி பைபிள் we have as a way of salvation. 4வதாக, தினமும் கடவுள் வழிபாடு, குடும்ப ஜெபம், 2 நேரமும் காலையும் மாலையும் குடும்ப ஜெபம் நாம் செய்ய வேண்டும். இது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையான உண்மை. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, நாம் இதெல்லாம் நம்புகிறோம், வேதாகமத்தை பின்பற்றுகிறோமா? உண்மையாகவே குடும்ப ஜெபம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதையும் நாம் சற்றே யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் ரட்சிப்பு இலவசம். மனிதர்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? அந்த ரட்சிக்கப்படுவதற்கான தெரிவு அவங்க செய்யணும். we have to choose to be saved. இயேசுவை நம்பணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்கு. ஆனால் இந்து மதத்தின்படி எப்பேற்பட்ட கொடிய பாவியும், அவன் என்ன அக்கிரமங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் புண்ணிய கிரியைகள் செய்தால்
பாவ விமோச்சனம் அவனுக்கு உண்டு என்று அவர்கள் நம்புகிறார்கள். பாருங்கள், உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு, காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் பண்ணு, வயசான காலத்தில் காசிக்கு போனால் அந்த கடைசி காசி, இந்த கடைசி ராமேஸ்வரம், நீ போனேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா 22 தீர்த்தங்கள் உண்டு. 22 தீர்த்தங்கள். இந்த இந்திய சகோதரிகள் நினைச்சுவாங்க, இன்னும் வட இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த ஒவ்வொரு தீர்த்தமாக போய் அங்கே கிடைக்கிற தீர்த்தத்தை வாங்கி குடிச்சு தலையில் தெளிச்சுக்குவாங்க. அதாவது பாவம் விமோச்சனம் கிடைக்கணுன்றதுக்காக. பாருங்களேன், அப்போ இப்படினாலும் நீ வாழு, என்ன வேணாலும் அக்கிரம் பண்ண, கடைசியில் நீ இந்த மாதிரி அங்கங்கே போய் புண்ணியங்களை தேடிக்கொண்டால் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனால் வேதாகமம் அப்படி நமக்கு போதிக்கவில்லை. ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். நாம் செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில் ரட்சிப்பு இல்லை என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அன்பானவர்களே, இது நமக்கும் இந்துக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகள், சில வித்தியாசங்கள் அப்படின்னு படித்தோம். சரி, நாம் இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இந்து சகோதர சகோதரிகளை எப்படி சந்திக்கலாம், how to build a bridge of relationship between us and them. நமக்கும் அவர்களுக்கும் இடையில உறவு பாலத்தை எப்படி நாம் அமைக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமின் சந்ததி மூலம் சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அது என் 12:3 வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். In thee shall all families of the earth be blessed. அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். சொல்ல போனால் இந்த ஆபிரகாம் கூட ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர் தான். அவர் ஒரு இந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆபிரகாம் கூட ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிறவராகத்தான் இருந்தார். ஆனால் தேவன் அவரை அழைத்து அவர்கிட்ட சொன்னாரு, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். மனுஷ ஜாதிகள் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒரே இரத்தத்தினால் உண்டாக்கினார். அப்போஸ்தலர் 17:26 பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் இயேசு கிறிஸ்து ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் சிவப்பு ரத்தம் அப்படின்னு படைச்சவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் பிரஜாபதி, அவர்தான் மெய் தெய்வம் என்பதை இந்து வேதங்கள் அழகாக தெரியப்படுத்துகின்றன. இந்துக்களும் இயேசுவின் பிள்ளைகளே. ஆண்டவரே அவர்களையும் படைத்தார், அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். அப்படியானால் இந்த உண்மையை நாம் உணர்ந்தோம் என்றால் நம்ம கண்டிப்பாக யோசிப்போம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். So Hindu brethren and sisters, they are on the other side. They are far away from salvation. ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறார்கள், இயேசுவை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். How to reach them? எப்படி அவர்களை நாம் சந்திக்கலாம், அவர்களை எப்படி இயேசுவிடம் வழி நடத்தலாம், எப்படி தொடங்கலாம் என்று நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டோம், இனிமேலாகிலும் நாம் யோசிக்க வேண்டும். எப்படி தொடங்கலாம்? சில காரியங்களை, சில ஆலோசனைகளை பார்ப்போம். முதலாம், உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், வருகிறவர்களை உபசரிக்க வேண்டும். விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணியாவது கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயம் இந்தியாவில், இந்து சகோதர சகோதரிகள் மத்தியில எல்லாம், ஏன் நம்ம மத்தியிலும் கூட. உபசரிப்பை தராவிட்டாலும், தரப்படுகிற உபசரிப்பை தவிர்த்தாலும் அது உறவை மதிக்கவில்லை என்று பொருள். இப்படிதான் இந்துக்கள் கருதுகிறார்கள். அதான் உண்மையும் கூட. ஒரு வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா உபசரிக்கணும்ல, தண்ணியாவது கொடுக்கணும்ல. ஆகவே உபசரிப்பு, நமக்கு தெரிந்த இந்து நண்பர்கள், இந்து சகோதரிகள், நம்ம கூட படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். உணவு பகிர்தல். அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த விருந்தோம்பல் என்றும் எண்ணக்கூடிய அந்த பண்பை, உபசரிக்கும் அந்த குணத்தை நாம் வெளிப்படுத்தினால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். உறவு வளர்வதற்கு அது ஒரு அடித்தளமாக அமையும்.
நம்முடைய அன்பை செயல்கள் வழியாகத்தான் காட்ட முடியும். ஐ லவ் யூன்னு வாயில சொல்லிட்டு போனால் போயிருமா? முடியாது. அன்பு செயல்களிலே வெளிப்படும். ரெண்டாவது, என்ன செய்யலாம்? இந்து சகோதர சகோதரிகளோடு எப்படி உறவு அமைக்கலாம் என்றால், ஜெபத்திலே நாம் அவர்களை தாங்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசுவை நம்புகிறவர்களும் உண்டு இந்து மக்கள் மத்தியில், ஜெபத்தை விரும்புகிறவர்களும் உண்டு. ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நான்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இயேசு நம்புறவங்களும் இருக்கிறாங்க, ஜெபத்தை நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க இந்துக்கள் மத்தியில். அதே சமயத்தில் இந்த ரெண்டையும் தவிர்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். இயேசுவும் வேண்டாம் ஜெபமும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுவை விரும்புகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். வேண்டாம் என்று சொன்னால் அதற்காகவும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூணாவது, சப்போர்ட் தெம், துணை நில்லுங்கள். முதலாவது உபசரிப்பு, இரண்டாவது ஜெபத்திலே தாங்குங்கள், மூன்றாவது துணை நில்லுங்கள். ஸ்டாண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் தெம். கஷ்ட நேரம், துன்ப நேரங்களிலே அவர்களோடு கூடவே இருப்பதை இந்து சகோதர சகோதரிகள் பெரிதும் மதிப்பார்கள். அது அவங்க மட்டும் இல்லைங்க, நமக்கும் அப்படித்தான். ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு அப்படின்னா யாராவது வரணும், நம்மகிட்ட பேசணும், நம்மகிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அதனால தானே பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு வரணும், விசிட்டிங் பண்ணணும், நமக்காக ஜெபிக்கணும் எதிர்பார்க்கிறோம்ல. இதெல்லாம் எல்லாருக்கும், மனித பிறவிகள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். போதர் பி. ஜேசுதாஸ் காலஞ்சென்ற நம்முடைய மிஷனில் இருந்த மூத்த ஊழியக்காரர், அவர் அடிக்கடி சொல்லுவார், தம்பி நீங்கள் எந்த தெருவில் இருக்கிறீங்களோ, எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ, அந்த வீட்டில் யார் செத்து போனாலும் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். யார் இறந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் நில்லுங்க, உங்கள் துக்கத்தை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஆண்டவரை பற்றி அவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியும். ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர்ன்றதை இப்படித்தான் நம்ம காட்ட முடியும் அப்படின்னு பாஸ்டர் பி. ஜேசுதாஸ் அடிக்கடி சொல்லுவார். பிரியமானவர்களே, நம்ம செய்கிறோமா? இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கா? நம்ம நேரம் பூரா இன்னைக்கு தவறான வழிகளில் செலவிடப்படுகிறது. யோசித்து பாருங்க. அப்ப இந்த இந்து சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவிடம் வழிநடத்துவதற்கு இதெல்லாம் சில வழிமுறைகள். ஆனால் அவர்களோடு பழகும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதவை, டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு படிக்கணும். முதலாவது, சில வார்த்தைகளை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். கன்வர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க, மதமாற்றம் என்று பெரிய பிரளயமே ஏற்பட்டுரும். சரிங்களா? மதமாற்ற தடை சட்டம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல இந்தியாவில். அன்பானவர்களே, கன்வர்ஷன்ற வார்த்தை ஆக்சுவலாக மதமாற்றம் கிடையாது. கன்வர்ஷன் என்பது மனமாற்றம். மனமாற்றம் என்பது ஆவியானவருடைய வேலை. கன்வர்ஷன் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் அந்த வேலையை செய்யணும். அப்போ நம்ம யார்கிட்டனாலும் பழகலாம், ஆண்டவரை பற்றி சொல்லலாம், ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லலாம். மத சுதந்திரம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இந்தியாவில். அப்படி நாம் அந்த அன்பின் ஊழியத்தை செய்யும் பொழுது மதமாற்றம் என்று பழி சுமத்தி இதை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஊழியம் செய்கிறவர்களை, ஆண்டவரை பற்றி சொல்றவங்களை துன்பப்படுத்தக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சில மதங்களிலே. அன்பானவர்களே, ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்தை விட்டு பிரிச்சிடுறாங்க, கலாச்சாரத்திலிருந்து பிரிக்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்தை விட்டே பிரிச்சிடுறாங்க இந்த மதமாற்றத்தின் மூலமாக. ஆகவே இந்த மதமாற்றம் ஒரு தவறான காரியம் என்று அதை அரசியல் ஆயுதமாக்கி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனமாற்றம் என்பது ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு அனுபவம். கன்வர்ஷன் இஸ் நாட் an event, it is an experience.
ஆகவே நம்ம சந்திக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையணும். நம்ம போனோம், நம்ம ஆண்டை பற்றி சொல்லணும், உடனே அவங்க ஏற்றுக்கணும், உடனே வந்துடணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரெண்டாவது கவனமாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இந்து சகோதர சகோதரிடத்தில் பேப்டிசம், ஞான ஸ்நானம். இதுவும் ஒரு சம்பவம் நினைச்சிடக்கூடாது. அவங்க ஆண்டை பற்றி சொல்லிட்டோமா, அவங்க எல்லாத்தையும் விட்டுணும், அந்த சாமி சிலைகள் பூராத்தையும் விட்டுட்டு இயேசுவை நம்பி வந்து உடனே தண்ணிக்குள்ளே இறங்கிடணும், ஞானஸ்நானம் எடுத்துடணும், ஒரு சம்பவம் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு அனுபவம். ஈவன் பீயிங் பேப்டைஸ்ட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். அன்பானவர்களே, ஞானஸ்நானத்தில் இருந்து அவர்களை, இந்து சகோதர சகோதரிகளை ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர்களை சீஷர்களாக்க வேண்டும் என்பதல்ல. அதற்கு முன்னாடி இருந்தே அன்பினால் அவர்களுக்கு அறிவு புகட்டுவதன் மூலமாக உண்மைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை சீஷர்களாக்கும் பணியை ஆரம்பித்து விட வேண்டும். எப்போ? ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியே. ஞானஸ்நானம் என்பதை அவங்களா நான் எடுத்துக்கொள்றேன் அவங்களா சொல்லணும், கட்டாயப்படுத்தக்கூடாது. முதலில் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் கிருபையையும் அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 என்ன வாசிக்கிறோம்? என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக ஞானஸ்நானம் என்பது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கொண்டாடும் அனுபவமாக இருக்க வேண்டும். மாறாக பிரிவினை அனுபவமாக நாம் அதை ஆக்கிவிடக்கூடாது. உண்மைதான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஒருவேளை யாருனாலும் சரி குடும்பங்களை சில நேரம் பிரிய வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் மிக கவனமாக ஜெபத்தோடு நாம் இந்த சூழல்களை கை கொள்ள வேண்டும். மூணாவது, பிரசங்கம், சர்மன். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவங்க சர்ச்சுக்கு வந்துடணும், பிரசங்கத்தை கேட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆலயத்தில் வந்து பிரசங்கம் கேட்க வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்வே இயேசுவை காட்டும் பிரசங்கமாய் இருக்கட்டும். நம்மளோட வாழ்க்கை தாங்க பிரசங்கமாக இருக்கணும். எப்படி நாம் வாழ்கிறோம், இயேசுவின் அன்பை எப்படி நம்ம காட்டுறோம், எப்படி அவங்க பார்க்க போகிறாங்க என்பதுதான் முக்கியம். நம்முடைய ஆரோக்கிய விதிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் காட்டணும். நம்முடைய டெம்பரன்ஸ், நம்முடைய ஹெல்த்ஃபுல் லிவிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே இந்த இந்து சகோதர சகோதரிகளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக கிறிஸ்தவம் என்றாலே வெள்ளைக்கார மதம், வெளிநாட்டு மதம், பிற்படுத்தப்பட்டவர்களின் மதம் என்ற ஒரு எண்ணம் இந்து சகோதர சகோதரிகளே நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் அப்படி அல்ல. இயேசு வெளிநாட்டில் பிறந்தாரா? இயேசு ஆசியாவில் தான் பிறந்தார். ஆசியாவின் ஜோதி மேசியா தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆசியாவில் பிறந்தார். அன்பானவர்களே, ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஜெபத்தோடு கவனமாக நாம் செயல்பட வேண்டும். இந்த ஊழியத்தில் அக்கறையில் உள்ளவர்களிடம் அக்கறை காட்டும் பொழுது இதெல்லாம் நம்ம கவனமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, என்னென்ன செய்யணும்? செய்ய வேண்டியவை டூஸ். இந்து சகோதர சகோதரிகளிடத்தில் பழகும் பொழுது, சுவிசேஷம் சொல்ல முயற்சிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, அவர்களுக்கு வேதாகம கதைகளை எடுத்து சொல்ல வேண்டும். வேதாகமத்தில் இருக்கிற உண்மைகள், சில வார்த்தைகள் பாருங்கள், 2300 ஆப்பகள் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. நீதிமான் ஆகுதல், பரிசுத்தமாகுதல், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கதைகளாக சொன்னால் அவர்களுக்கு அழகாக புரியும். பாருங்களேன், ரூத்து கதை, எஸ்தர் கதை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரு, அற்புதங்கள் செய்தாரு, இயேசு கிறிஸ்து சொன்ன கதைகள், கெட்ட குமாரன், இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? கதைகளாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பொதுவாக இந்து சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள் எப்படிங்க அவர் சாவார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார்ல, கடவுள் எப்படிங்க சாக முடியும் என்பது ஒரு பெரிய கேள்வி. அப்போ கதை வழியாக நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்யணும். எப்படி பாவம் தோன்றியது, லூசிஃபர் எப்படி சாத்தான் ஆனான், எப்படி இந்த உலகத்தில் பாவம் தொடர்ந்தது, இந்த பாவத்துக்காக இயேசு என்ன முடிவெடுத்தார், எதற்காக மனுஷனா வந்தார், ஏன் மரித்தார், இப்படி சொல்லணும்.
கதைகளாக சொல்ல வேண்டும். ஆகவே இந்துக்களுக்கு போய் தானியல், வெளிப்படுத்தல், 2003 ராப்பகல் இதெல்லாம் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் பிற்பாடு சொல்லலாம். 2வது, குடும்ப பெரியோரை மதியுங்கள். ரெஸ்பெக்ட் த கர்த்தா ஆஃப் த ஃபேமிலி. கர்த்தா அப்படின்னா குடும்பத்தில் இருக்க பெரியவங்க, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இந்து குடும்பங்களில் அப்பா அல்லது தாத்தா அல்லது மாமனார் இவங்கெல்லாம் முக்கியமான மதிப்புக்குரியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய குடும்பங்களும் அப்படி இருக்கிறது. அப்படி குடும்ப முக்கியஸ்தரை, அந்த அப்பா, தாத்தா, மாமனார், மாமியார், இந்த மாதிரி ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவர்களை நாம் மதிக்க வேண்டும். முதல்ல அந்த பெரியவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அந்த பெரியவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க குடும்பத்தில். பாருங்களேன், பைபிளையும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆபிரகாம் கோத்திரத்தில் பெரியவர், சரிதானே? ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் முற்பிதாக்கள். யோசுவா ஒரு முற்பிதான். அவர் சொன்னார், அந்த யோசுவா என்ற பெரியவர் சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். யோசுவா 24:15 வாசிக்கிறோம் அல்லவா அன்பானவர்களே? ஆகவே அந்த குடும்ப பெரியவர் ஒரு தீர்மானம் ஆண்டவருக்காக எடுத்து விட்டால் எல்லாரும் தீர்மானம் எடுப்பார்கள். அது குடும்ப பெரியோரை மதிக்க வேண்டும். நாம் மதித்து ஊழியங்களை செய்ய வேண்டும். 3வது, சமாதான பாத்திரனை கண்டுபிடியுங்கள். லுக் ஃபார் அ பர்சன் ஆஃப் பீஸ். ஒரு சமுதாயத்தில் ஒரு இந்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறோம், ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு சமுதாயத்தில் மதிப்புடைய மற்றவர்களையும் அவரை ஆண்டவர்கிட்ட கொண்டாந்தா அவர் எல்லாரையும் கொண்டாந்துருவார் அப்படின்னு மற்றவர்களையும் இயேசுவிடம் வழிநடத்தக்கூடியவரே சமுதாயத்தில் மதிப்புடையவர், மற்றவர்களையும் இயேசுவிடம் வழிநடத்தக்கூடியவரே அந்த சமாதான பாத்திரன். அந்த ஊரில் அவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு அந்த நபரை கண்டுபிடிக்கணுங்க. அவர் தான் பர்சன் ஆஃப் பீஸ், சமாதான பாத்திரன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. ஊழியத்தில் எப்படி செயல்படணும்னு ஆண்டு சொல்லி கொடுத்தார். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் அங்கே சேரும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். யார் உதாரணமாக சொல்லலான்னு பாருங்களேன். பைபிளில் சமாரியா ஸ்திரீ, யோவான் 4ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரம், சமாரியா ஸ்திரீ. அவளிடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு குறித்து பேசினார். இவ போய் சமாரியாவில் சொன்னால் அந்த சமாரியாளுக்கு எல்லாரும் இயேசுவை தேடி வந்தார்கள். அங்கே போய் இயேசு கிறிஸ்து 2 நாள் தங்கி இருந்தார். சரிதானே? சமாரியா ஸ்திரீ சமாதான பாத்திரமாக செயல்பட்டால். கொர்நேலியு, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், கொர்நேலியு என்ன பண்ணாரு? வீட்டில் இருக்கிற எல்லாரையும், அவர் கீழே வேலை செஞ்ச 100 அதிபதிகள், அவர் கீழே 100 சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் உட்கார வச்சார். சரிதானே? பேதுரு வந்து சத்தியம் சொன்னார். பர்சன் ஆஃப் பீஸ் யாரு? அந்த கொர்நேலியு. பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரன், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலாவை போட்டு அடியேன்னு அடித்தான். ஆனால் பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சிறைச்சாலைக்காரன் தன் குடும்பத்தார் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பவுல் இடத்துல சத்தியம் படித்து அன்னைக்கு ராத்திரி ஞானஸ்நானம் எடுத்தான். படிக்கணும்ல? பர்சன் ஆஃப் பீஸ், சமாதான பாத்திரன் யார் என்றால் அந்த சிறைச்சாலைக்காரன். அன்பானவர்களே, ஆல் தீஸ் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அதர்ஸ் டு அக்செப்ட் ஜீசஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சமாரியா ஸ்திரீ, கொர்நேலியு, பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரன், இவங்க எல்லாம் மற்றவர்கள் இயேசுவிடம் வருவதற்கு காரணமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவரே எங்கள் காட்டுங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். 4வது, ஜெப ஊழியம். ஏற்கனவே சொன்னேன், திரும்ப சொல்லுகிறேன், பிரேயர் மினிஸ்ட்ரி. நாம் செய்கிற ஜெபங்களில் இந்து சகோதர சகோதரிகளுக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. நிறைய பேருக்கு, கொஞ்சம் பேர் நம்ப மாட்டாங்க. நோய்கள் வரும் பொழுதும், அசுத்தாவிகளால் அலைக்கழிக்கப்படும் பொழுதும், செய்வனை, இந்த மாதிரி காரியங்களில் எங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு தேடுவாங்க இந்து சகோதர சகோதரிகள். அப்படி நாம் ஜெபித்து அவர்கள் விடுதலை பெற்றால் அவர்கள் மெய்யான தெய்வம் இயேசுதான் என்று ஏற்றுக்கொள்வார்கள். நிறைய ஜெபிக்கணுங்க. 5வது, இரக்கம், பரிவு காட்டுங்கள். ஷோ தெம் சிம்பத்தி.
என்ன பண்ணணும்னா, கஷ்டப்படக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள், சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆண்டோடைய அன்பை நம்ம காட்டணும், இரக்கத்தை காட்டணும், பரிவு காட்ட வேண்டும். செல்வாக்கு மையங்களை ஏற்படுத்தி, சென்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தி, அதாவது மருத்துவ சேவை செய்யலாம், சமுதாய சேவை செய்யலாம், இப்படி நிறைய செய்யலாம். சென்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இப்படி சேவை செய்து ஆண்டவர் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிக்காட்டி பிற்பாடு சத்தியம் சொல்லலாம். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் படித்த 1 பேதுரு 3:15 உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நம்முடைய நம்பிக்கை குறித்து சொல்ல, நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்ல, சத்தியத்தை குறித்து சொல்ல நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். சரிங்களா? ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பாருங்க, சத்தியத்தை எப்படி சொல்லணும், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். Be ready always to give an answer to every man that asketh you a reason of the hope that is in you. பாத்தீங்களா? யார் கேட்டாலும் சாந்தமா வணக்கத்தோடு பண்போடு சத்தியங்களை நாம் சொல்ல வேண்டும். அன்பானது பிள்ளைகள், இந்த 5 காரியங்களை இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற பெண்மணி யார் என்றால் பண்டிதை ரமாபாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். மகாராஷ்டிராவில் பிறந்த ஒரு பெண், இந்து பிராமண பெண்மணி. பிராமணர்கள் இந்துக்கள்லேயே ஒரு உயர்ந்த வகை என்று கருதப்படுகிறவர்கள். அதில் பிறந்தவங்க தான் இந்த ரமாபாய். இவங்க அப்பா ஒரு புரோகிதர், அதாவது இந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஓதி ஆலய அந்த ஆராதனைகளை நடத்தக்கூடிய ஒரு புரோகிதர் இவங்க அப்பா. இந்த ரமாபாய் 12 வயசு இருக்கும் பொழுதே 18,000 ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. 18,000 ஸ்லோகங்கள் 12 வயசுல. அந்த அளவுக்கு இந்த பெண்மணியின் தந்தையார் அவ்வளவுக்கு தன்னுடைய மகளுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். கோயில் குளங்களில் தான் தங்குவாங்க, அங்கே தான் படுத்து கிடப்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்த பெண்மணி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்தியாவில் பூனாவில் ஸ்பைசர் காலேஜ் இருக்குல்ல, பூனாவில் அங்கே தான் அவங்க பல ஆண்டுகளாக இல்லம் நடத்தினார்கள். சரிங்களா? கைவிடப்பட்ட பெண்களுக்கான இல்லம், முக்தி மிஷன். இப்போ பாம்பேலையும் இருக்கு சாரதா இல்லம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பைபிளை, மராத்தி பைபிளை மொழிபெயர்த்து மராத்தியில் கொண்டு வந்த ஒரு பெண்மணி இந்த அம்மா தான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நபர். இவங்க கதையை படிக்கணும். வாலிப பிள்ளைகளை, யங் பீப்புள், ஐ அப்பீல் டு யூ, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த மாதிரி மிஷனரிகள் இவங்க வாழ்க்கையெல்லாம் படிக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். இல்லாட்டி இப்படியே தான் கிடப்போம் தத்தியா. இந்த பண்டித ரமாபாய் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். 2 விதங்களில். இவங்க வெளிநாட்டில் இருந்தப்போ இவங்களுக்கு ஒரு காஸ்பல் ஆஃப் லூக்காஸ் விசேஷம், அந்த குட்டி புஸ்தகம் கிடைச்சிச்சான். அதை படித்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும் பொழுது ஒரு மிஷனரி இந்த ரமாபாயை பார்த்து 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாராம். வெள்ளக்கார மிஷனரி என்ன சொன்னார் தெரியுமா? ஏசு கிறிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், ஏசு கிறிஸ்டா. இதுதான், இந்த 2 வார்த்தை தாங்க சொன்னார். இந்த அம்மா மனசில் இந்த 2 வார்த்தைகள், ஏசு கிறிஸ்து, யார் அவர் அப்படி இந்த அம்மா தேட ஆரம்பிச்சாங்க. வெளிநாட்டுக்கு போனாங்க. சுருக்கமாக நான் கதையை சொல்கிறேன். காஸ்பல் ஆஃப் லூக் கிடைச்சிச்சு, லூக்காஸ் விசேஷம் கிடைச்சிச்சு, படித்தாங்க. வாழ்க்கையே மாறிடுச்சு. அன்பானவர்களே, பிற்பாடு வல்லமையான ஊழியத்தை மகாராஷ்டிராவில் செய்து மராத்தியில் பைபிளை கொண்டு வந்து, உங்கள் கதையை நான் படித்தேன், ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. புருஷன் இறந்துருவார், கூட பிறந்தவங்க இறந்துருவாங்க, அம்மா அப்பா இறந்துருவாங்க, பெத்த பிள்ளை மகள் இறந்துருவாங்க, எல்லாரும் இறந்துருவாங்கங்க. ஆனால் இந்த அம்மா தைரியமாக விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக
நின்றார்கள். ஆயிரக்கணக்கான அபலை பெண்களுக்கு ஆதரவாய் இந்த அம்மா வாழ்ந்தாங்க. நான் சொன்னேன், அந்த மராத்தி பைபிளை மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்து முடிச்சுட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், ஆண்டவரே எனக்கு இன்னும் 10 நாள் கொடுங்க ஆண்டவரே, 10 நாள் கொடுங்க, இந்த மராத்தி பைபிளை நான் ப்ரூஃப் பார்க்கணும், பிழைகள் இருக்கிறதா என்று நான் திருத்த வேண்டும் சொல்லிட்டு, லார்ட் கிவ் மீ 10 days அப்படின்னு ப்ரே பண்ணாங்க. ஏன்னா படுக்க வியாதி ஆயிட்டாங்க. ஆச்சரியம் பாருங்க, 10 நாள் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 10 நாட்களுக்குள்ள டிரான்ஸ்லேஷன், அந்த மராத்தி பைபிளை பிழைகள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டாங்க. கரெக்டாக 10 நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. எப்படி ஊழியம் செய்யலாம் தெரியுமா? அதுதான் சொல்ல வர்றேன். இந்து சகோதரிகளுக்கு 2 வார்த்தை கூட சொன்னா போதும். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் சொன்னா போதும். ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஒரு சின்ன புத்தகத்தை கொடுத்தா போதும், ஒரு சின்ன ட்ராக்ட் கொடுத்தா போதும், கைப்பிரதி கொடுத்தா போதும், அது வேலை செய்யுங்க. That community will be transformed. இந்த அம்மா பாருங்க, ஏசு கிறிஸ்டான ஒருத்தர் வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு வெள்ளக்கார மிஷனரி. ஒரு காஸ்பல் ஆஃப் லூக் அந்த குட்டி புக்கு கிடைச்சிச்சு. இந்த அம்மா வந்தாங்க பாருங்க, ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. அபலை பெண்கள், இந்தியாவில் இருந்த பாதிக்கப்பட்ட எவ்வளோ பெண்களுக்கு, சின்ன பெண்கள், சிறு பெண்கள், பெரிய பெண்கள், விதவை பெண்கள், எல்லாருக்கும் அந்த சமுதாயத்திற்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிறோம், சும்மா வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற தாகம், ஒரு தீர்மானம், ஒரு வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு தேவை. அந்த வைராக்கியம் இந்த ஜெபவார கூட்டங்களில் நம் உள்ளத்தில் ஆவியானவர் உண்டு பண்ணுவாராக. ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு வாசகத்தை வாசித்து முடிக்கலாம். எலன் ஒயிட் எழுதுறாங்க, எப்படி ஊழியம் செய்யணும், இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செஞ்சார், நாம் எப்படி செய்யலாம். வாட் வாஸ் தி மெத்தட் ஆஃப் கிரைஸ்ட்? மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங்ல எலன் ஒயிட் பக்கம் 143 எழுதுறாங்க, கிரைஸ்ட்ஸ் மெத்தட் அலோன் will give true success in reaching the people, even Hindus. இயேசு கிறிஸ்துவின் வழிமுறை மட்டுமே மக்களை சென்றடைவதில் மெய்யான வெற்றியை நமக்கு கொடுக்க முடியும். The Savior mingled with men as one who desired their good. இதில் பாருங்க 5 பாயிண்ட் இருக்கும். இரட்சகர் மக்களுடைய நலனை நாடினவராக அவர்களோடு ஒன்றர கலந்தார். அவர் நலனை நாடினார், அவர்களோடு ஒன்றாக கலந்தார், பழகினார். 3வது பாருங்க, he showed his sympathy for them. அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். Minister to their needs. அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். இரக்கம் காமிச்சு தேவைகளை சந்திச்சார். சரிங்களா? 4 காரியம் பார்த்துட்டோம். 5வது, won their confidence. அவர்கள் நம்பிக்கையை பெற்றார், நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறினார். Then he bade them follow me. அப்புறம் சொன்னாருங்க, என்னை பின்பற்றி வாருங்கள். இந்த 5 காரியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செஞ்சார். பிரியமான தேவ பிள்ளைகளை, புத்த மதத்தவரோ இந்துக்களோ யாரானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வழிமுறையை பின்பற்ற நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் ஒரு மிஷனரியாக, ஒரு வாலிப மிஷனரியாக என்னை பயன்படுத்தும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீ கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்கு ஆம கொடா கூடி ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து விட்டு போகாதபடி ஆண்டவரே, இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம், வைராக்கியம் எங்களுக்கு நீர் ஆவியானவர் மூலமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக ஒரு சமுதாயத்தில் மாபெரும் மாற்றம் உண்டாக வேண்டும். அந்த மாற்றம் முதலாவது எங்களுக்குள் ஏற்படட்டும், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் ஏற்படட்டும். தொடர்ந்து இந்த ஜெபவார கூட்டங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ரொம்ப நன்றி போதகர் அவர்கள்.